உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் பிரவீன். நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்தேன். என்னோட தரவரிசை எண் 103. அசிஸ்டன்ட் என்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் எடுத்திருக்கேன். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ இன்ஜினியரிங் முடிச்சிங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? நான் வந்து 2018 பிஇ பாஸ்ட் அவுட்டு. ஓகே. ஸோ நான் வந்து பாஸ் அவுட்டு 18க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து படிச்சுட்டு தான் வந்தேன். அதுலேருந்து பாஸ் அவுட்லேருந்தே படிச்சுட்டு தான் வரேன். ஸோ 2021 வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் கிளியர் பண்ணி ஜாப்பில் இருக்கேன். 5 இயர்ஸாக அதெல்லாம் இருந்தேன் வந்து. ஸோ நான் வந்து இப்போ 2025 பிப்ரவரி மந்தில் வந்து டிஎன்பிடிசிலேருந்து ஏஇ வேக்கன்சி விட்டாங்க வந்து. ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். மொத்த ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 5 மந்த்து தான் என்னோடய ப்ரிப்பரேஷனே வந்து. அதில் ஒரு 2 மந்த்து வந்து நல்லா அனலைசிஸ் பண்ணேன். 3 மந்த்து தான் என்னோடய ஓவரால் ப்ரிப்பரேஷனே ஆகும். ஏஐக்கு முன்னாடி எழுதிருக்கீங்களா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்களா? முன்னாடி எழுதியிருக்கேன். பட் வந்து சீரியஸ் ப்ரிப்பரேஷன் ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். இப்போ தான் முறையாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் இந்த எக்ஸாமை கொடுக்குறேன். டெக்னிக்கல் பேப்பர் நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ டெக்னிக்கல் பேப்பர் வந்து நம்மளுக்கு 10 யூனிட்ஸு. அதில் வந்து 6 யூனிட்ஸ் எலக்ட்ரிக்கலு, 4 யூனிட்ஸ் எலக்ட்ரானிக்ஸு. ஸோ எனக்கு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் இருந்ததுனால வந்து நான் வெறும் எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன் வந்து. ஸோ அது நல்லா கை கொடுத்தது. 6 யூனிட் கிளியராக படிச்சிங்க? ஆமாம், 6 யூனிட் கிளியராக படித்தேன். ஸோ அதுலேருந்தே நம்மளுக்கு 145 கொஷின்ஸ் வந்து இந்த 6 யூனிட்லேருந்தே கவர் ஆகிடுது எலக்ட்ரிக்கல் பார்ட்லேருந்து. ஸோ அதையும் நான் டெக்னிக்கல் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரையும் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே நல்ல ஸ்கோர் வந்ததுனால நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சது. ரெண்டுத்துலேயும் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டீங்க? இதில் எலக்ட்ரிக்கல் பேப்பரில் வந்து 116 கொஷின்ஸ் போட்டேன். 116 போட்டேன். நான் டெக்னிக்கல் பேப்பரில் வந்து 73 கொஷின்ஸ் போட்டேன். ஆமாம், ஓவரால் வந்து 189 கொஷின்ஸ் போட்டேன். ஜிஎஸ் பேப்பர் நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஜிஎஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி படித்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால அது வந்து ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் மட்டும் தான் அதுக்கு ஒதுக்குனேன். ரிவைஸ் மட்டும் தான் பண்ண வந்து. அதனால் ஆல்ரெடி படிச்சிருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. அது வந்து அதில் நல்ல ஸ்கோருமே கிடச்சிது. மெஜாரிட்டி ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மந்த்ஸுமே வந்து டெக்னிக்கலுக்கு தான் கொடுத்தேன் வந்து. ஏன்னா டெக்னிக்கல் வந்து புதுசாக நான் அப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து 3 மந்த்ஸ் ப்ரிப்பரேஷனுமே டெக்னிக்கல் தான் அதிகமாக இருந்தது எனக்கு. அது 3 மந்த்ஸ் லீவ் போட்டு படிச்சிங்க? இல்லை, அது வந்து 3 மந்த்ஸில் வந்து 1 மந்த்து வந்து ஜாப் போயிட்டு தான் இருந்தேன். ஸோ லாஸ்ட் ஒரு 2 மந்த்து மட்டும் எக்ஸாம் கிட்டக்க மட்டும் லீவ் போட்டு படித்தேன். ஒர்க் போயிட்டே படிக்கிறப்ப எப்படி ஷெட்யூல் வச்சுப்பீங்க? படிக்கிற ஷெட்யூல்? ஒர்க் போயிட்டே படிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது வந்து. ஆரம்பத்தில் ஒர்க்கு போயிட்டு இருந்தப்போ வந்து அதிக டைம் ஒதுக்க முடியல. ஸோ லீவு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸுக்கு மேலே டெய்லியும் படித்தேன். அது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது நம்மளுக்கு. டெக்னிக்கலில் நீங்கள் என்ன சோர்ஸில் படிச்சிங்க? டெக்னிக்கல் வந்து சோர்ஸ் புக் பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுமே ப்ரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் புக் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரைமரி சோர்ஸாக படித்தேன். நெக்ஸ்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ப்ராக்டிஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸோட ப்ரிலிமினரி கொஷின்ஸு, அப்புறம் கேட்டோட ப்ரீவியஸ் இயர் 1 மார்க் கொஷின்ஸு, அதெல்லாம் வந்து கொஷின் ப்ராக்டிஸ்க்கோசரம் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒய்சிடின்னு யூத் காம்படிட்டிவ் டைம்ஸ் சொல்லிட்டு ஒரு கொஷின் பேங்க் இருக்குது, ஏஇக்குன்னு தனியாக இருக்குது. ஸோ அதை வந்து படித்தேன். நெக்ஸ்ட்டு ஜேபி குப்தான்னு இருக்குது, அதில் வந்து கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணேன். இதுதான் வந்து நம்மளுக்கு டெக்னிக்கல் பொறுத்தவரை ப்ரைமரி சோர்ஸ் படித்தது இதுதான் வந்து. ப்ரீவைக்கு எதனால் பார்க்குறது ரொம்ப அவசியம்ன்றதை சொல்லுங்கள். ஆக்சுவலாக ப்ரீவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து எடுக்கிறாங்க, எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்றது ப்ரீவைக்கு வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது நல்லா தெரிய வரும் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ லாஸ்ட்டு எக்ஸாம் கொஷின்ஸ் அப்புறம் ஒரு 5 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். அதில் நிறைய வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸோட கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அதில் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது மூலமாக தான் நம்ம அதை வந்து கற்றுக்க முடியும் வந்து. ஸோ அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கறது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே. இப்போ நானும் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான். இப்போ நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு வைங்களேன். இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் படிக்க? ஸோ ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் பார்ட்டை முடிக்கணும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் பார்ட்டில் வந்து வெயிட்டேஜ் அதிகம். 145 கொஷின்ஸ் கிட்டே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கலில் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்டு மீதி இருக்க 55 கொஷின்ஸ் வந்து எலக்ட்ரானிக் படிச்சோம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து எலக்ட்ரிக்கலில் முடிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்கோர் நல்லா பூஸ்டப் ஆகும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம கல்லூரியில் படித்தது தான் இங்கே ஒரு 10 யூனிட்ஸாக படிக்க போகிறோம். ஆமாம். அப்போ நம்ம வந்து ரிட்டனுக்காக படிச்சிருக்கோம். செம் பேஸில் ரிட்டனுக்காக படிச்சிருக்கோம். மார்க்ஸ் ஓரியன்டாக படிச்சிருக்கோம். 16 மார்க் இது இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி படிச்சிருக்கோம். அங்கே படித்ததை விட இங்கே படித்ததில் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏதாவது மெத்தட்ஸை மாற்றினீங்களா இல்லை அதே மாதிரி தான் படிச்சிங்களா? இல்லை, நம்ம வந்து இப்போ இதில் என்ன ஒரு சேஞ்ச் பண்ணோன்னா அதே சேம் இது தான்.
பட்டு கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் தான் வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். இப்போ வந்து அதில் வந்து 60 மார்க்னா அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். பட் இது 1 மார்க்ன்றப்ப நிறைய நம்மளுக்கு அதில் இருக்குது வந்து. இப்போ YCTயோட மெட்டீரியல்ஸில் நிறைய 1 மார்க்ஸ் இருக்கும். அப்புறம் JP குப்தாஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சீரிஸோட கொஸ்டின் பேப்பர்ஸு. ஸோ அது மாதிரி 1 மார்க் ஓரியன்டட். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ அந்த அப்ஜெக்டிவ் டைப் இருக்கிறத வந்து இது பண்ணணும்னா 1 மார்க் நிறைய ஃபோக்கஸ் பண்ணவே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி. ஓகே. இப்போ ரெண்டுத்தையுமே படிக்கணும் இல்லையா? இப்போ ஜிஎஸும் படிக்கணும், டெக்னிக்கல் பேப்பரும் படிக்கணும். ஏன்னா ரெண்டுத்தோட மார்க்ஸும் முக்கியம். எப்படி ஒரு டைமை மேனேஜ், அதாவது எப்படி பிரிச்சுக்கலாம் நேரத்தை? ஒரு நாளில் இவ்வளோ நேரம் இதுக்கு படிக்கலாம், எவ்வளோ நேரம் டெக்னிக்கல் படிக்கலாம் அப்படின்னு. ஓகே. ஆக்சுவலாக வந்து 200 கொஸ்டின் டெக்னிக்கல், 100 கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60% நம்ம வந்து டெக்னிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மீதி ஒரு 40% வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பண்ணலாம். ஏன்னா என்னதான் டெக்னிக்கல் எடுத்தாலுமே ஜென்ரல் ஸ்டடீஸோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக தான் நம்ம வந்து டாப் ரேங்க் அதில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வந்து ரெண்டுத்துக்குமே 60-40 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம ஒரு டைம் ஒதுக்கி நம்ம படித்தோம்னா, டைம் வந்து எவ்வளோ நேரம் இருக்கலாம். பட் அந்த ரேஷியோ 60% வந்து டெக்னிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 40% வந்து ஜிஎஸ்சி பண்ணால் தான் நம்மளுக்கு ஓவரால் ஸ்கோர் பூஸ்டப் ஆகி நம்மளுக்கு டாப் ரேங்க்கு கொண்டு போகிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும். ஆப்டிடியூட் எந்த மாதிரி படிச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆப்டிடியூட் ரீசனிங். ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பிரைமரி சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக் 6 to 10th இருக்கிற ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சம்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து RS அகர்வால்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த ஆப்டிடியூட் புக் அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே மோர் தென் எனஃப் வந்து எப்படியோ 20+ நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். இதுதான் வந்து பிரைமரி சோர்ஸ் நம்ம ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். ஓகே. இப்போ சிபிடி எக்ஸாமும் எழுதுவீங்க, ஓஎம்ஆரும் எழுதுனீங்க இல்லையா? சிபிடி, OMR 2 இருக்கு. ஆமாம். அதுக்கு எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்க? அங்கே என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் சிபிடி மெத்தடில் நம்ம நடக்கும். ஸோ அது வந்து நம்ம நிறைய வந்து ஆன்லைனில் கிடைக்கிற சிபிடி மார்க் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து டைம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கும் நம்ம சிபிடியை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து நம்ம எவ்வளோக்கு மார்க் டெஸ்ட் எழுதுகிறோமோ அவ்வளோக்கெல்லாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம ஸ்பீடாக பண்ணலாம். நம்ம தெரியாத கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி நம்ம டைமுக்கு ஒதுக்கி அதை போடலாம். தெரியாத ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை போடலாம். ஃபேமிலிலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இருந்ததால தான் எனக்கு ஈஸியாக பண்ண முடியுது. அதனால ஓகே. ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கலில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி அந்த 140 இருக்கு கொஸ்டின்ஸ் 140 பார்ட் இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்கு போகணும். ஏன்னா அதுதான் வந்து ஸ்கோர் பூஸ்டப் பண்ணுறதுக்கு மெத்தடு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கு டெக்னிக்கல் வெயிட்டேஜ் கொடுக்குறோமோ இப்போ சேம் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டாப் ரேங்க் ஸ்கோர் பண்ணுறதுலாம் ரெண்டுத்துலையுமே நல்ல ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டாப் ரேங்க் எடுத்து நம்ம நினச்ச டிபார்ட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து டெக்னிக்கல் ப்ளஸ் ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே வந்து 60-40 அப்படின்ற ரேஷியோவில் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இதுதான் நான் வந்து நம்ம எஸ்பிரண்ட்டுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்கும். தேங்க்ஸ் நோட். நீங்கள் யாருக்குன்னா நன்றி சொல்லணும்னா சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்பா, அம்மா, சிஸ்டர், அப்புறம் ஒய்ஃப் எல்லாருக்கும் நான் நன்றி பண்ணியிருக்கேன், கடமை பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட்னால தான் இது இவ்வளோ பெரிய இது நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதால் என் தேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என் ஃபேமிலிக்கு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.